இனிய அன்னையார் தன்னை வணங்கிய சாதகர் மோனா சர்க்காரிடம் மேலும் கூறுகிறார். என் குழந்தாய், நான் மேலும் ஒரு இரகசியத்தை உனக்கு சொல்லப்போகிறேன். ஏனென்றால் என்னுடைய பார்வையில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிய விரும்புகிறாய் அல்லவா? நீ என்னிடம் கேட்டதால் மட்டுமல்ல, எனது ஒளிரும் பார்வையினால் நீ பரவசமடைந்தாய், ஆட்கொள்ளப்பட்டாய். என்னுடைய பார்வையிலிருந்து வெளிப்பட்ட உணர்வில் உன்னையே இழந்து விட்டாய் என்பதாலேயே நான் உன்னிடம் கூறுகிறேன். என் குழந்தாய், நானே எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கும் நிரந்தர பொருளாகிய அந்த ஒன்றாம் பொருள், தி ஒன். நான் இருந்தேன், நான் இருக்கிறேன், நான் இருப்பேன். எதுவும் என்னை மிஞ்சிவிட முடியாது. இருப்பினும் ஒவ்வொரு ஜீவனும் தன்னுள் இருக்கும் அந்த நிரந்தரமான ஒன்றை கண்டுபிடிக்க ஒவ்வொரு கணமும் தன்னை புதுப்பித்து கொள்கிறது. அது ஒரு விளையாட்டு. அதை அறிய விரும்புபவர்களுக்கு அது ஒரு புதிர். அதை புரிந்து கொள்ளவோ அறியவோ முடியாது. ஆனால் சற்றும் தளராத நம்பிக்கையினால் மட்டுமே அதை கண்டறிய முடியும். அங்கு மேலே நிரந்தரமாக அவர் என்னுள்ளும் நான் அவருள்ளேயும் இருப்பதால் வித்தியாசம் ஏதுமில்லை. ஆனால் நிலவுலக வெளிப்பாட்டில் இங்கு கீழே நாங்கள் இருவேறு தூல உடல்களாக பிரிந்திருக்க நாங்களாகவே தேர்வு செய்து கொண்டுள்ளோம். இம்முறையால் உலக பரிணாம வளர்ச்சியில் ஒருவருக்கொருவர் உதவ முற்பட்டுள்ளோம். பரிணாமத்தை விரைவுபடுத்த இது ஒன்றே வழி. நாங்களே அந்த ஏகன் மற்றும் தனித்துவமான ஒருவன். இங்கிருக்கும் எல்லாவற்றின் சாரமும் அதுவே. பேரிருப்பின் உண்மையை நோக்கி முன்னேறி நடைபோடுவதும் அதுவே. மறந்துவிடாதே, இதுவே அந்த பரமனின் திட்டம். இதை உருவாக்கியவனும் அவனே. எனவே அவன் செய்வது என்ன என்பது அவனுக்கு தெரியும். முழுவதுமாக நீ திருவுருமாற்றம் பெற துணை செய்யும் ஒன்று இங்கு இருக்கிறது. என்னுடைய கண்களை நேராக பார். உனக்கு முன்னால் உனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பாதையை பின்பற்றிச் செல். அப்பாதை கண்கூடானது மற்றும் ஒரு தவறாத வழிகாட்டி ஆகும். எனவே நீ எப்போதும் விழிப்புடன் உணர்வுடன் இரு.